வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ ஸ்லாப். ஆக்சுவலாக 2026 வந்துடுச்சு. எல்லாமே நல்லாவே பாசிட்டிவாகவே நடக்கட்டும்னுட்டு நானும் உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் வண்டியை பற்றியே போட்டுட்ருக்கீங்க. பேட்டரி வண்டியை பற்றி போடுங்க, கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னீங்க. ஏன்னா உலகம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் எல்லாமே ஈவிக்கு மாறிட்டாங்க. சில பேர் வந்து கொஞ்சம் மாறாமல் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க வந்துட்டு என்ன ஆப்ஷனலாக இருக்குது, ஒரு நல்ல ஒரு எலக்ட்ரிக் வண்டியாக எடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு யூசேஜுக்கும் நல்லா இருக்கணும், டெய்லி யூசேஜுக்கு நல்லா இருக்கணுன்ற மாதிரி தான் அவங்க ஒரு மைண்ட் தாட்டில் இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சைனா பிராண்டுங்க தான் வந்து இருந்து அப்படியே மூடிட்டு போயிடுறாங்களா. ஸோ அவங்களுக்கு ஸ்பேர்ஸ்லேயும் நம்மளுக்கு ரொம்பவே டிமாண்டாக இருக்குது. அதெல்லாமே போக்குற விதமாக தான் நம்ம ஒரு இந்தியன் பிராண்டை நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஹீரோ VX2+ பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வண்டி எப்படி இருக்குது, அண்ட் தென் பேட்ரி கெப்பாசிட்டி என்ன, மோட்ரு என்ன இருக்குது, அண்ட் தென் பீக் ஸ்பீட் எப்படி இருக்குது, இதை பற்றின ஒரு டீட்டெயிலான ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேராக வீடியோக்குள்ளே போகலாம். அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி யாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராவன் கான் ஹீரோ ஷோரூம் தான். இது வந்து ஒசூரில் லொக்கேட்டாக இருக்குது. நீங்கள் யாராவது ஒசூர் சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நேரடியாக விசிட் பண்ணி இல்லை காண்டாக்ட் பண்ணியோ அவங்ககிட்ட என்கொயரி கேளுங்க. ஸோ வண்டி என்ன ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாகவே அவங்க இது பண்ணுவாங்க. நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் டிஸ்பிளேவும் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். மறக்காமல் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து வண்டி எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபீல், உங்களுக்கும் அந்த வண்டிக்கு உண்டான ஒரு கனெக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு தான் தெரிய வரும். ஸோ வண்டியில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோமா வாங்க. ஆக்சுவலாக நம்ம விடா V2 பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுவுமே ஈவி தான். ஸோ அதை பற்றி நம்ம போடும்போதே பார்த்திங்கன்னா நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதுக்கும் இந்த V2Xக்குமே எந்த V2X+க்குமே என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லுக்லேயே தெரிஞ்சிருக்கும். இந்த ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு ஆன் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த LED பல்ப்ஸ் ஆகட்டும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் ஆல் LED செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு அசார் லைட்டுமே கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் தான். எல்லாமே நான் உங்களுக்கு போட்டே காட்டிடுறேன். ஸோ ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஒரு க்யூப் டைப்க்கான ஒரு LED ஹெட்லாம்ப் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நம்மளுக்கு இந்த ஹெச்சை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. லுக்வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இதை தான் நான் உங்களுக்கு அந்த V2லையுமே நான் சொல்லியிருந்தேன். உண்மையாகவே ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக எங்கே சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பின்னாடி தாங்க. ஸோ இது பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து ரொம்ப ஒரு ஸ்லிம்மான ஒரு ப்ரொஃபைலாக இருந்தது. பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசு பண்ணி நம்மளுக்கு பூட் ஸ்பேஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே பெருசு பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கலாம். அதேமாதிரி ஒரு கிளாஸி ஃபினிஷில் நம்மளுக்கு இது கொடுத்துருக்குறது உண்மையாகவே ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த ப்ளைனாகவும் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த VX2+ அப்படின்ற அந்த பேட்ஜிங்குமே ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும் கைஸ். ஆக்சுவலாக இந்த பின்னாடி ப்ரொஃபைலை பார்க்கும்போதுமே சேம் அதே செட்டப் தான். இதில் என்னடா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனால் இருக்குது. உங்களுக்கு மைன்யூட்டாக நோட் பண்ணால் தான் உங்களுக்கும் அது தெரிய வரும். இதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பல்கான மாதிரி தான். ஒரு கொஞ்சம் மஸ்கலரன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பல்கியாக இருக்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். எதுக்காகன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் அந்த மிட்ரைவ் மோட்டர் ஆகட்டும், மிட்ரைவ்ன்றோம் பார்த்திங்களா. ஸோ மோட்டரில் ஒரு இது இருக்குது. அது என்னென்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே நான் சொல்கிறேன். இது மிட்ரைவ் மோட்டர் இல்லை, நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு டிட்டாச்சபிள் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு இது தான். ஸோ அதுக்கு முன்னாடி டயரை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ரியரில் 180 12 இன்ச்சுக்கான ஒரு டயர் செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது வந்து நம்மளுக்கு பின்னாடி ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் டயரை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு 90/90/12க்கான ஒரு டயர் செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃப்ரண்ட்டுமே நம்மளுக்கு டிஸ்பிளேக்ஸ் கொடுத்துருக்குறது ஒரு நல்ல விஷயம்னு ஒன்று சொல்லி ஆகணும். ரியரில் நம்மளுக்கு ட்ரம் பிரேக், ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பில்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்குமே ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைபர் மெட்டீரியல், அந்த ஃபைபர் பிளாஸ்டிக் கொடுத்துருக்கிறது வெயிட்டை ரொம்பவே கம்மி பண்ணுறதுக்கான ஒரு இது தான். ஏன்னா நம்மளுக்கு இதில் வெயிட் கம்மியானால் தான் நம்மளுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் டேஸில் நம்மளுக்கு கொஞ்சம் புஷ் பண்ணி கொடுக்கும்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் இது நம்மளுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அடுத்ததான் நம்ம சுவிட்சஸை பார்த்துருவோமா. ஸோ சுவிட்சஸை பொறுத்த வரைக்குமே இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க கைஸ். என்னென்ன ஒன்று போய் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹாரனுக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இண்டிகேட்டருக்கான சுவிட்ச். அதுக்கப்புறம் நம்ம இந்த டிஸ்பிளே பேனலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ஜாய்ஸ்டிக் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் தென் சிட்டிஸ் நம்மளுக்கு இந்த ஹீரோ வெஹிக்கிள் இருந்தாலே நம்மளுக்கு இந்த SOS இருக்கும். ஸோ இது ஆப் மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்களாம் அந்த ஆப்பில். ஸோ எமர்ஜென்சி டைமில் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு இதாகும். அண்ட் தென் ஹை பீம், லோ பீம், அண்ட் தென் பாசிங்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் ரைட் சைடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஹசார்ட் லைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்க் மோட், அண்ட் தென் மோடு இது பண்ணுறதுக்கான ஒரு
இது சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, ஸோ அதுக்கான ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்குது. அண்ட் தென் கீழே நம்மளுக்கு இந்த ஸ்டார்ட்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு உண்மையாகவே ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் தென் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த டபுள் பேனல் கலரில் கொடுத்துருக்கிறது லுக்வைஸ் நல்லா இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் டிஸ்பிளேக்கு வருவோமா. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 4.3 இன்ச்சுக்கான ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன ஃபியூச்சர் வருதுன்னா, ஏன்டா அடிச்சிக்கிற இருடா, இண்டிகேட்டர் போட்டதுனால அடிச்சிக்கிறாங்க கைஸ், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்குமே இருங்க ஒன்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4.3 இன்ச்சுக்கான டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் மூலியமாக நம்ம ரைட் கனெக்ட் மூலியமாக நம்ம இதில் கால், எஸ்எம்எஸ் அண்ட் மியூசிக் கண்ட்ரோல் நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபைண்ட் மை வெஹிக்கல் ஆப் மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஃபைண்ட் மை வெஹிக்கல் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம அதுலேயே நம்ம லாக் பண்ணிக்கிறது. அண்ட் தென் வேறு என்ன இருக்குது இதில், ஜியோ ஃபென்சிங் இருக்குது, அதுக்கப்புறம் நேவிகேஷன் இருக்குது, டெஃப்ட் அண்ட் தென் டோ அலர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஓடிஏ அப்டேட் அதுவுமே நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓகே டைமு, ஸோ அந்த கரண்ட் ரைடு எவ்வளோ போகும், ஓடோமீட்ரு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ட்ரிப்பே, அதுக்கப்புறம் மொபைலில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு உண்டான ஃபுல் டீட்டெயிலாகவே நம்மளுக்கு இதாகுது. ஸோ இதை பற்றின டீட்டெயிலாக வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா நான் வேணால் ஷோரூமில் யார் ஏதாவது ஆல்ரெடி வாங்கியிருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு என்னென்ன இருக்குது நம்ம டீட்டெயிலாக சொல்லிடலாம். ஸோ அதை என்னென்னோ நம்ம மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 3 மோடு கொடுத்துருக்காங்க. பட் இதில் நம்மளுக்கு சார்ஜ் இல்லாத காரணம் நம்மளுக்கு 2 மோடு மட்டும் ஆக்டிவேட் ஆகுது, 3வது மோடு ஒர்க் ஆகலை. அந்த இதில் ரிவர்ஸ் மோடுமே இருக்குது. ஸோ ரிவர்ஸ் மோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பார்க்குன்னு இருக்குது இல்லைங்களா, ஸோ பார்க்கை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் த்ராட்டில் இப்படி உல்ட்டா பண்ணிங்க அப்படின்னா, அதாவது ரைஸ் பண்ணாமல் நீங்கள் உல்ட்டாவில் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இது ரிவர்ஸில் போகுது. அதுவே நீங்கள் இப்படி ஃப்ரண்ட்டில் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃப்ரண்ட்லேயுமே போகுது. ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் பார்க் மோடு நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரைட் மோடோ இல்லை ஈக்கோ மோடுக்கோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடுது. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல ஆப்ஷன் கைஸ். ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹில் எல்லாமே கொஞ்சம் மேடாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு பின்னாடி தள்ளுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதில் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்ம சொல்லி ஆகணும். ஓகே, அடுத்ததாக நம்ம பூட் ஸ்பேஸ் அண்ட் தென் லெக் ரூம் இதெல்லாமே பார்த்துடலாமா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே, ஏன்னா ஓரளவுக்கு ப்ராக்டிகலிட்டியாக டீசெண்டான ஒரு லெக் ரூம் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு இருக்குது. அந்த நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மொபைல் வைக்கிறதுக்கான ஒரு ஹோல்டருமே இருக்குது. அந்த நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ஜிங் போர்ட்டுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டைப் ஏக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. மேபி இப்போது ரீசெண்டாக எல்லாமே டைப் சிக்கு மாறிட்டு இருக்காங்க. இவங்களும் மாறிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதுதான் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஃபாஸ்ட் சார்ஜுக்கான ஒரு சப்போர்ட்டுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு இது 4600 கிரிட் ஸ்டேஷன் இருக்குதுன்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மொபைல் ஆப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக அது காட்டிடும் எங்கெங்கே இருக்குது. ஸோ அதாவது ஃபாஸ்ட் சார்ஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 60 மினிட்ஸ்லேயே ஆல்மோஸ்ட் 0 to 80 நம்மளுக்கு சார்ஜ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஆகுதான்றதை ஆல்ரெடி நீங்கள் யாராவது வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்ததாக பூட் ஸ்பேஸ்க்கு வந்துடுவோம். ஸோ பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஒரு 27 லிட்டர்ஸ்க்கான ஒரு பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் தாராளமாக ஒரு ஃபுல் ஹெல்மெட்டையே வைக்கலாம். அந்த நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது நம்மளுக்கு டிட்டாச்சபிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 2 பேட்டரி வருது. ஸோ நீங்கள் டைரெக்டாக சார்ஜ் பண்ணுறீங்க, உங்களுக்கு அவங்க கொடுக்குற சார்ஜர் நம்ம இங்கே சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே டைரெக்டாக நீங்கள் போட்டு நீங்கள் எப்படின்னா ஆக்சுவலாக நீங்கள் வீட்டில் போட்டுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 4 ஹவர்ஸ் 4.5 ஹவர்ஸ் நம்மளுக்கு 0 to 80 ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் வேணும் அப்படின்னா நம்ம அந்த ஆப்ஷனும் இருக்குது. இல்லை நீங்கள் வீட்லேயே நான் போட்டுக்கிறேன்ற பட்சத்தில் நீங்கள் பேட்டரியை தாராளமாக ரிமூவ் பண்ணியும் போட்டுக்கலாம். அந்த டைரெக்டாக வண்டியிலே நீங்கள் வச்சு போட்டுக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நீங்கள் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு நீங்கள் தாராளமாக இது பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 3.4 கிலோவாட்க்கான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஐடிசி நம்மளுக்கு 140 வந்து நம்மளுக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐடிசி ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 140 இருக்கிறதுனால தாராளமாக அவ்வளோ போகலாம். எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 120 வந்துடும் ப்ராக்டிக்கலாக. ஸோ நீங்கள் யாராவது ஆல்ரெடி விடா யூஸராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அடுத்ததாக வண்டியோட வெயிட் அண்ட் தென் சீட் ஹைட் கிரவுண்ட் கிளியரன்ஸை பற்றி பார்த்துருவோம். ஸோ சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 777 அதாவது 777 mm ஒரு சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க.
ஆல்மோஸ்ட் ஓகே தான். ஏன்னா அந்த அளவுக்கு இல்லை. அந்த சீட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னா இன்னும் 2 பேர் தாராளமாக உட்காரலாம். ஸோ கிராப் ரயிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வண்டியோட வெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 115 கிலோ வரையுமே இருக்குது. ஓகே, ஏன்னா இந்தளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு ஹைவேலெலாம் போகும்போது அந்தளவுக்கு திணறாமல் இருக்கும். ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு வெயிட்டு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லேன். கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 155 mm ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ஊருக்கு ஓகே தான். ஏன்னா ரொம்ப பெரிய ஸ்பீட் பிரேக்கர் வந்தால் தான் எனக்கு தெரிஞ்சு லைட்டாக டச் ஆகிற மாதிரி இருக்கும். பட் 155 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு தாராளமான கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்ம சொல்லியே ஆகணும் கைஸ். அடுத்ததாக இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் மோட்ரு தாங்க. ஸோ மோட்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 6 கிலோவாட்க்கான பீக் ஸ்பீடு இருக்கிற ஒரு மோட்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக அவங்க சொல்லலை, 6 கிலோவாட் பீக் ஸ்பீடு மட்டும்தான் நம்மளுக்கு இது பண்ணி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஆக்சுவலாக மிட் ட்ரைவ் மோட்டரான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே இல்லை ஹப் மோட்டராப்பான்னு கேட்டிங்க அப்படின்னா அதுவுமே இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டைரக்ட் மோட்டர் செட்டப்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஹில் கிளைம்பிங் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை வந்து ஒரு 18 டிகிரி வரையுமே நம்மளுக்கு தாராளமாக கிளைம் பண்ணோம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மோட்டர் இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த செட்டப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக கொடுத்ததுனால உங்களுக்கு அந்த ஒரு சின்ன கியர் செட்டப் இந்த நம்ம டியோ அண்ட் தென் ஆக்டிவா ஆல்மோஸ்ட் இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ஹப் மோட்டர்னால நிறைய பிரச்சனைங்க வரும். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த மிட் ட்ரைவ் மோட்டர்லேயுமே ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா அதில் நம்மளுக்கு பெல்ட் இருக்கும். ஸோ பெல்ட்டு எப்போ கட் ஆகும் அந்த ஒரு ப்ராப்ளம்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே டைரெக்டாக கொடுத்ததுனால ஒரு சின்ன ஒரு கியர் செட்டப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு அந்த பவருமே நம்மளுக்கு டைரெக்டாக வீலுக்கே போகிறதுனால ஸோ அந்த பிக்கப் பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையாகவே ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லி ஆகணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 மோடு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஈகோ, ரைட் அண்ட் தென் ஸ்போர்ட்ஸ்ன்னு 3 மோடு இருக்குது. நம்மளுக்கு ஆக்சுவலாக ஈகோ ரைடு மட்டும்தான் நம்மளுக்கு ஒர்க் ஆச்சு. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த ஸ்போர்ட் மோடு வந்துட்டு பவர் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்போர்ட் மோடுக்கு போகல. ஸோ ஈகோ மோடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 140 கிலோமீட்டர் தாராளமாக போகும்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அதிலே பார்க்கும்போதே தெரியும். இப்போ நம்ம ஈக்குவலாக 18 கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காட்டுச்சு, வர நம்மளுக்கு அந்த கம்மியாச்சு இல்லைங்களா. ஸோ ரைட் மோடு போகும்போதுமே அந்த பிக்கப் வைஸ் நல்லா இருந்தது. ஈகோ மோடில் ஒரு 45 வரையுமே நம்மளுக்கு ஸ்பீடு போச்சு. ரைட் மோடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் 60 வரையுமே கொஞ்சம் டச் பண்ணேன். ஸோ ஸ்போர்ட் மோடுக்கு நம்ம இன்னும் போகல. ஸோ டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 80 வரையும் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பிக்கப் வைஸ் எந்த ஒரு குறையும் சொல்லக்கூடாது. உண்மையாகவே ரொம்பவே நல்லாயிருக்கு. அது ரைட் ரிவ்யூ போடுறேன், அது மறக்காமல் பாருங்கள். ஏன்னா அதில் நானே கொஞ்சம் அதிர்ச்சி தான் ஆனேன். ஏன்னா இந்த அளவுக்கு பிக்கப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும்போது ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் ஓட்டுற நம்மளுக்கு ஒரு ஃபீல் தான் இருந்ததே தவிர இவி வெஹிக்கிள்னு நம்ம சொல்லவே முடியாது கேஸ். ஏன்னா அந்தளவுக்கான ஒரு மோட்டர் பிக் இருந்தது. ஆக்சுவலாக நான் வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனேன் நம்ம சொல்லி ஆகணும் கேஸ். அந்த அளவுக்கான ஒரு மோட்டர் செட்டப் தான் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்ததாக நம்ம ப்ரைஸிங்கை பார்த்துருவோங்க. ஸோ ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்குமே இதில் வந்து நம்மளுக்கு 2 வேரியண்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா VX2 Go அண்ட் தென் VX2 ப்ளஸ். ஸோ இது வந்து நம்மளுக்கு ப்ளஸ் மாடல். ஸோ VX2 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2.2 கிலோவாட்கான பேட்டரி கெப்பாசிட்டியில் நம்மளுக்கு வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3.4 கிலோவாட்கான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் வேரியண்ட்டை பொறுத்து நம்மளுக்கு ப்ரைஸிங்குமே மாறும். அதாவது 94,500லேருந்து அண்ட் தென் நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு ஒரு 1,17,000 வரையுமே வருது நம்ம சொல்லிடலாம். ஸோ அப்ராக்சிமேட் தான் நான் சொல்கிறேன். ஸோ 1,17,000 வரைக்குமே நம்மளுக்கு அந்த ப்ரைஸிங்கில் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாகவே இது பண்ணிட்டு வரேன். ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ ஆல்ரெடி நான் ஓட்டிட்டு வந்தேன். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் எப்படி இம்ப்ரெஸ் ஆனேன்றதை மட்டும் உங்களுக்கு அந்த வீடியோவில் தெரிய வரும். ஸோ பிக்கப் வைஸ் எப்படி இருந்தது அண்ட் தென் சஸ்பென்ஷன் பிரேக்கிங்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததுட்டு ரைட் ரிவ்யூவில் பார்த்துடலாம் வாங்க. ஓகே காய்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம இந்த VX2 ப்ளஸ் அதை பற்றின ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ பார்த்துருவோமா. இது என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான். ஆக்சுவலாக அது நம்ம நிறைய ஈவி வண்டி ஓட்டியிருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல நம்மளுக்கு ஹப் மோட்டர் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக அது சொல்லிடுறாங்க. ஸோ பிரேக்கை பிடிச்சிட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, மோட்டர் இஸ் ஆன். ஸோ இப்போ இருக்கிற பர்சன்டேஜுக்கு நம்ம 18 கிலோமீட்டர் வரையும் போகலான்னு சொல்லியிருக்காங்க. 18 கிலோமீட்டர்லாம் போக மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ போக முடியுதோ அவ்வளோ போயிட்டு ஆக்சுவலாக இது என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான். ஸோ வண்டி எப்படி இருக்குன்னு இதுதான் ஃபஸ்ட் டைம் நானே ஓட்டுறேன். இது ஏன் ஆக்சுவலாக நான் ஓட்ட ஆசைப்பட்டேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இவி வெஹிக்கிள்லாம் நம்மளுக்கு ஹப் மோட்டர் இருக்குது அண்ட் தென் மிட் ட்ரைவ் மோட்டருமே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக
ஹப்புக்கும் மிட்டுக்கும் சென்டரில் இது வந்து டைரக்ட் மோட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ டைரெக்டாக நம்மளுக்கு அந்த மோட்டர்லேருந்து வீலுக்கு ஒரு சின்ன ஒரு கேரிங் இது வச்சுட்டு டைரெக்டாக நம்ம வீலை இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம ஸ்பீட் டெஸ்ட் எல்லாம் பண்ண போகிறதில்ல. ஸோ வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, அந்த குழிலெல்லாம் விடும்போது எல்லாம் ஓவராக இது ஆகுதா, ஸோ பிரேக்கிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீக் மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. மோடு பார்க்கா சாரிவா இதுலேயே ரைட் மோடு இதாக இருக்குது, ஈகோ மோட் அண்ட் தென் ரைட் மோட் 2 மோடு இருக்குது இதில். அண்ட் தென் இதில் ஹசார் லைட்டு கொடுத்துருக்காங்க மக்களே, நல்ல விஷயமாச்சு. ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே பார்த்துருவோம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஸ்பீடு பார்க்கணுமா, இங்கே இருக்குது, சும்மா போய் பார்ப்போம். ஈக்கோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 45 வரையுமே போகுது. ஸோ இதே ரைட் மோடுனா கைஸ் நல்லாவே போகுது கைஸ். இருங்க, அங்கேருந்து அங்கே ஒரு சின்ன இது இருக்குது இல்லையா, ஸோ அங்கே போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு ஸ்பீடு போகுது அப்படின்ட்டு. நல்லா கொடுத்துருக்காங்களே, பரவாயில்லையே, பிக்கப் நல்லா இருக்கே. இதுக்கு நாங்கள் பில்லியனோட போயிட்டுருக்கேன், நானும் பிரவீன் ப்ரோ தான் போயிட்டுருக்கோம். பிக்கப் நல்லா இருக்குது உண்மையாகவே. ஓகே, இங்கே ஏறிடுவோமா கைஸ்? ஆக்சுவலாக இது கொஞ்சம் நம்மளுக்கு அப்பு தான். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா போகுது கைஸ். உண்மையாகவே நல்லா இருக்குப்பா. நான் கூட ஏதோ ஓரளவுக்கு இதாக தான் இருக்கும்னு நினச்சேன், பட் நல்லா இருக்குது ட்ரைவ் பண்ண. ஆக்சுவலாக இருங்க, அந்த வண்டி போயிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீடு சின்னதாக எவ்வளோ வரையுமே போகுதுன்னு நம்ம பார்த்துப்போம். ஓகே, ஆனால் என்னென்னா இப்போ ஈகோ மோட்லன்னா நீங்கள் 17 கிலோமீட்டர்ஸ் போடலாம். ஸோ இதே நீங்கள் ரைட் மோடுனா நீங்கள் 13 தான் போக முடியும். ஓகே, வண்டி போயிடுச்சு. ஓகே, ஃபுல்லாக முறுக்கி பார்ப்போமா? $60 வரையுமே போச்சு. பட் இங்கே ஸ்பீட் பிரேக்கர் வந்ததுனால நான் ஸ்லோ பண்ணிட்டேன். பட் ஆனால் பிக்கப் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது கைஸ். சரி, முடிஞ்சால் நான் இது டாப் ஸ்பீட் எவ்வளோ போகுதுன்னு நம்ம செக் பண்ணலாம். மேபி அதுக்கு ஆப்ஷன் கம்மி தான், ஏன்னா அங்கே ஸ்டார்டிங்லேயே செக் பண்ணியிருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா சார்ஜும் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரவீன் ப்ரோவும் டெஸ்ட் ரைட் பண்ணணுன்றதுனால ஃபஸ்ட்டு நம்ம வண்டியை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் ஆல்ரெடி இப்போ பார்த்துட்ருப்பீங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரைட் ரிவ்யூவே நம்ம போட்டிருப்போம். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி நல்ல ஒரு ஆட்டோமொபைல் கண்டென்ட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் டாடா பை ஃப்ரம் ஸ்ரீ, பாய்.